அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் பாகம் 13 சொர்க்கத்தின் கருவூலங்கள் சம்பந்தமான ஒரு காணொளி. அதாவது நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கைபர் பயணத்தில் இருந்தோம். நாங்கள் மேடான பகுதியில் ஏறும்போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சத்தமிட்டு சொன்னோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, உங்களை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், அவசரப்படாதீர்கள், மென்மையாக மெல்ல மெல்ல கூறுங்கள், மெதுவாக பேசுங்க. ஏனென்றால் நீங்கள் காது கேட்காதவனையோ இங்கு இல்லாதவனையோ அழைப்பதில்லை, மாறாக செவி ஏற்பவனையும் உங்களை பார்ப்பவனையுமே நீங்கள் அழைக்கிறீர்கள் என்றார்கள். பிறகு என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போது நான் மனதுக்குள் லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா என்று அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களிலிருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரியவோ ஆற்றல் பெறவே மனிதனால் முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லா இப்னு கைஸே, லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா என்று சொல்வீராக, ஏனென்றால் அது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலம் ஆகும் என்று சொன்னார்கள். அல்லது உனக்கு ஒரு வார்த்தையை நான் அறிவித்து தரட்டுமா, அது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒரு கருவூலம் ஆகும் என்றும் கூறியவாறு அந்த வார்த்தை தான் லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லா என்பதாகும் என்றார்கள். பள்ளத்தாக்கில் இறங்கும்போது ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையாய அபு மூசா அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுத்த இந்த நபிமொழியை புகாரில் 6384வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. எனவே இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை சொர்க்கத்தின் கருவூலங்கள் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்விடம் அனுதினமும் நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் பலவிதமான பிரார்த்தனைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பிரார்த்தனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் என்ற அளவுக்கு சொல்லுங்கள். ஏன்னா குறிப்பாக நாம் என்ன கேட்குறோங்கிறது நமக்கு விளங்கணும். அரபியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய துவாக்கள் இருந்தாலும் அதை சரியான முறையில் தமிழ் பொருட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் தொழுகையில் கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான அனைத்தும் தொழுகையில் ஓதக்கூடிய திக்ர்கள் துவாக்கள் அனைத்துமே அரபியில் தான் இருக்கும். அவைகளை சரியாக நம்ம மனப்பாடம் செய்து கொள்கிறோமா இல்லையா, அதுக்குரிய அர்த்தம் என்ன, பொருள் என்பதையும் சரியாக நம்ம விளங்கி செயல்படும் போது தான் அதனுடைய நன்மைகளை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை விளங்கி செயல்பட வேண்டும்.